180 பேருக்காவது உங்க டீம் ஃபுல்லா சேர்ந்து எல்டிபிலையும் பாஸ் ஆயிருக்கணும். இப்ப 4 பேர் சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிட்டு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க. எனக்கு யாருமே தெரியாது. என் பக்கத்து வீட்ல ஆளே இல்ல. நான் காட்டுக்குள்ள வாழ்ற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு டயலாக் விட்டு ஒர்க்க கம்மி பண்ணணும். இல்லாட்டி நம்ம இப்படி சொல்லி பார்த்தா நம்மள வேலை செய்ய சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற டயலாக்லாம் விடுவாங்க. ஸோ அவங்க தனி காட்டுல இருக்கிற மாரி, இல்லாட்டி கடலுக்குள்ள அவங்க ஒரு ஆள் மட்டும் வீடு கட்டிட்டு இருக்க மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க நம்பிட்டு, ஓ! அப்படியா? சரி ஓகே. நான் உங்களுக்கு ஐடி எடுத்து போடுறேன். நீங்க மேனேஜ் மட்டும் பண்ணுங்க. இந்த டயலாக்லாம் விட வேண்டாம். ஏங்க இதுதாங்க இங்க பிசினஸ். இத விட்டா வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்க ஃபோன் கான்டாக்ட் எடுங்க. கட்டாயமா பண்ணுங்க. இதுதான் செஞ்சாகணும். கரெக்ட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களே செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு இடம் குடுக்குறது. அவங்கள்ட்ட போய் இல்லங்க பரவாயில்லங்க. அட்ஜஸ்ட்மென்ட்லாம் நெறைய பண்றோம். அப்படிலாம் யாருமே எதுவும் பண்ணாதீங்க. எப்படிங்க ஒருத்தங்க 18 வருஷம், 20 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றாங்களாம். அவங்களுக்கு ஒருத்தரையுமே தெரியாதாம். இது கேட்கறதுக்கு நமக்கே ஒரு மாரி இல்லையா? ஸோ ஒருத்தர் நம்ம ஊர்ல அவர பார்த்து தான் நெறைய பேர் வந்து ஏதாவது குறை சொல்லுவாங்க. அவர பார்த்து தான் ஒரு மாரி ஏதாவது நெறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அ ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு பெர்சனா ஒரு ஊர்ல ஒருத்தர் சுத்துறாருன்னா, அவரு பின்னாடியே ஒரு 10 பேர் கேங்கா இருப்பாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு எஜுகேட்டடா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலில வந்திருக்கோம் அப்டின்னா, நமக்கு 4 பேர் தெரியல அப்டின்னா, அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா இந்த இது வந்து நம்ம சொல்லணும். அவங்களுக்கு ஒருத்தரையாவது தெரியாம இருக்காது. ஸோ, அதனால அத நீங்க சொல்லி புரிய வச்சு நீங்க பண்ணணும். ஸோ, இந்த மாரி டயலாக்லாம் யாராவது விட்டாங்கன்னா, உடனே நீங்க நெறைய விஷயங்கள அவங்கள புரிய வைக்கிறதுக்கு மாரி கேட்கணும். அப்ளைன்ட்ட கால் எடுத்து, "என்னங்க இப்டி சொல்ட்டீங்களா? நீங்க அப்ப எந்த வேற்று கிரகவாசியா?" அப்டின்லாம் கேளுங்க. நீங்க எர்த்ல தான் வாழ்றீங்களா? இல்ல வேற ஏதோ உலகத்துலருந்து வந்திருக்கீங்களான்னு கொஸ்டின் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு 9,00,00,000 மக்கள் கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு ஆளே இல்ல, தெரியாதுன்றாங்கன்னா, நம்ம அவங்கள பத்தி நெறைய ரிப்போர்ட் எடுக்கணும். ஆதார் கார்ட்லாம் உண்மையா இருக்கான்னுலாம் செக் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பாருங்க.